ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாயில்கள் அடைக்கப்படுகின்றன, மேலும் ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் உறுதியான நம்பிக்கையுடனும் நற்கூலியை எதிர்பார்த்தும் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்கின்றாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன. நோன்பு பாவங்களிலிருந்து காக்கின்ற கேடயமாகும். எனவே நோன்பாளி கெட்ட பேச்சுகளை பேச வேண்டாம், முட்டாள்தனமான செயல்களில் ஈடுபட வேண்டாம். யாரேனும் அவருடன் சண்டைக்கு வந்தால் அல்லது ஏசினால், நான் நோன்பாளி என்று இருமுறை கூறட்டும். என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவன் மேல் ஆணையாக, நோன்பாளியின் வாயிலிருந்து வீசும் வாடை அல்லாஹ் விடம் கஸ்தூரியின் வாடையை விடச் சிறந்ததாகும். மேலும் எனக்காக நோன்பாளி தம் உணவையும் பானத்தையும் இச்சையையும் விட்டுவிடுகிறார். நோன்பு எனக்கு மட்டுமே உரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன். ஒரு நன்மை என்பது அது போன்ற 10 மடங்குகளாகும் என்று அல்லாஹ் கூறினார் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள். ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதில்தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிவிப்பதுமான அல்குரான் அருளப்பட்டது. எனவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகின்றாரோ அவர் அம்மாதம் நோன்பு நோற்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். சொர்க்கத்தில் ரையான் என்று கூறப்படும் ஒரு வாசல் இருக்கிறது. மறுமை நாளில் அதன் வழியாக நோன்பாளிகள் நுழைவார்கள். அவர்களை தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள். நோன்பாளிகள் எங்கே என்று கேட்கப்படும். உடனே அவர்கள் எழுவார்கள், அவர்களை தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள். அவர்கள் நுழைந்ததும் அவ்வாசல் அடைக்கப்பட்டுவிடும் என சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள். பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டுவிடாதவர் தம் உணவையும் பானத்தையும் விட்டுவிடுவதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள். மேலும் அல்லாஹ் கூறுகின்றான், குறிப்பிட்ட நாள்களில்தான் நோன்பு நோற்பது கடமையாகும். ஆயினும் அந்நாட்களில் உங்களில் யாராகிலும் நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் அவர் நோன்பு நோற்க வேண்டியதில்லை. அதை ரமலான் அல்லாத மற்ற நாள்களில் கணக்கிட்டு நோற்றுவிடவும் தவிர. எக்காரணத்தினாலாவது நோன்பு நோற்க கஷ்டப்படுபவர்கள் அதற்கு பரிகாரமாக ஒரு ஏழைக்கு உணவளிப்பது கடமையாகும். எவரேனும் நன்மையை நாடி பரிகாரத்திற்குரிய அளவை விட அதிகமாக தானம் செய்தால் அது அவருக்கே நன்மை. ஆயினும் பரிகாரமாக தானம் கொடுப்பதை விட நோன்பின் நன்மையை நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் நோன்பு நோற்பதே உங்களுக்கு சிறந்தது என்பதை தெரிந்து கொள்வீர்கள். நோன்பு நோற்றிருப்பவர் தான் நோன்பாளி என்பதை மறந்த நிலையில் உண்ணவோ பருகவோ செய்துவிட்டால் நோன்பு முறிந்து விட்டது என்று எண்ண வேண்டாம். மாறாக அந்த நோன்பையே முழுமைப்படுத்தட்டும். ஏனெனில் அவனை அல்லாஹ் உண்ணவும் பருகவும் செய்திருக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நீங்கள் சஹர் செய்யுங்கள், நிச்சயமாக சஹர் செய்வதில் பரக்கத் இருக்கிறது.